Hello friends, welcome back to Happy Students YouTube channel. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது how to build your own video game அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டு. அதோட ஒரு செட்டாக நம்ம வந்து எப்படி ஒரு கார் கேம் நம்மளே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டெரைன் செட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம ரிஜிட் பாடி கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வீடியோ கேம் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அசெட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கும் முக்கியம். பெரிய லெவல் ப்ரோக்ராமிங்ஸ் தேவையில்லை, சின்ன சின்ன லெவல்ஸ், அதாவது குட்டி குட்டியாக கான்செப்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்டை தானாக மூவ் பண்ண வைக்கிறது, ஒரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறமா கொலிஷன், ட்ரிகரிங், லூப்பிங்ஸ், ஐட்ரேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிறது வந்து C# ப்ரோக்ராமிங். ஓகே, இந்த C# ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ கிராஃபிக்கல் டிசைனிங்ஸ் அண்ட் விஷுவல் ஓரியன்டாக உள்ளதுக்கெல்லாம் இந்த C# யூஸ் பண்ணலாம். அண்ட் C# ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளும் கூட. அல்லது நீங்கள் C# இல்லாமல் ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணணும். சின்ஸ் ஜாவா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னால நம்ம C# ப்ரோக்ராம் வந்து ரொம்ப கம்மி லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ எப்படி நம்ம கோட் பண்ணி ஒரு ஆக்ஷனை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போத் மேனுவலாகவும் பார்க்கலாம், கோட் வழியாகவும் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கியூப் நம்மளோட சிஸ்டம்குள்ளே கொண்டு வர போகிறோம். இந்த கியூபை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த கியூபோட பொசிஷனை நான் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஸ்கேல் ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். அதாவது எல்லா சைட்லேயும் 5 யூனிட்ஸ். நீங்கள் ஸ்கேலை வந்து இங்கே யூனிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்ன்றதெல்லாம் நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் கணக்கு பண்ண முடியாது. இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அப்படின்னா வந்து இந்த கியூபை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கியூபை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு நார்மலாக தெரியும். ஸோ இங்கே போய்ட்டு ரொட்டேஷன் டூல் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த கியூபை ரொட்டேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இப்படி இல்லாமல் இந்த கியூபை உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த ரொட்டேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த ஏரியாவை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒய்யோடைய வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எனக்கு அது ஒய்யில் ரொட்டேட் ஆகும். எக்ஸில் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதே மாதிரி தான். ஒரு 50 கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸில் ரொட்டேட் ஆகும். ஜெட்டும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ், ஒய், ஜெட் இந்த மூணுலேயுமே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொட்டேஷனை நம்ம எப்படி கோடு வழியாக பண்ணுறது? ஸோ இப்போ நமக்கு தெரியும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம், இது வந்து மேனுவலாக இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு இது கோடு வழியாக ரொட்டேட் ஆகணும். இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் வழியாக நம்ம வந்து இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காம்பனண்ட் போய்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், நியூ ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுக்குறேன், ரொட்டேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ரொட்டேட் அப்படிங்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கு நாம் ஒரு சில ஆக்ஷன்ஸ் எழுத போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கு. அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் புதுசாகவும் ஒரு ஸ்கிரிப்ட் அடுத்ததுலேருந்து எழுதி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளுடைய ரொட்டேட் ஸ்கிரிப்ட். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து சப்ளைம் எடிட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எடிட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் பை டிஃபால்ட் ஒரு இது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இன்னொரு காம்போனன்ட் ஆட் பண்ணுறேன். பை டிஃபால்ட் எந்த ஸ்கிரிப்ட்டுமே இல்லாமல் ஒரு புது ஸ்கிரிப்டை நான் ஆட் பண்ணுறேன், டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பண்ணலைனா கூட அந்த ஸ்கிரிப்டில் ஒரு சில டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்டை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, ஸோ இதுதான் டெஸ்ட் ஸ்கிரிப்ட். பை டிஃபால்ட் இதில் வந்து ஸ்டார்ட்டு, அப்டேட்டு அண்ட் இந்த மாதிரி யூனிட்டியோட ஒரு சில பேசிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது என்னெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் நடக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அவ்வளோதான், அந்த டைம் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் இனிஷியலாக லோட் ஆகும்போது மட்டும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட்டில் எழுதிக்கலாம். ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும் இல்லை ஒரு கான்சோல் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் எழுதிக்கலாம். இந்த அப்டேட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ அதுதான் இந்த ஸ்டார்ட் அண்ட் அப்டேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பப்ளிக்காக ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுவோம். இந்த பப்ளிக்காக டிஃபைன் பண்ணுற வேரியபிள் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பப்ளிக்காக டிஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக என்னோட கோடில் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்லைடர் இருக்கும். நீங்கள் ஸ்லைடரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகும். அந்த நம்பரோட ரேஞ்சை பொறுத்து உங்களுக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பப்ளிக்காக வேரியபிள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் ரொட்டேட் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு பப்ளிக்காக நான் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஃப்ளோட் ரொட்டேஷன் ரேட் அப்படிங்கிறது. இந்த ரொட்டேஷன் ரேட் அப்படிங்கிறது தான் வேரியபிளோட நேம். ஃப்ளோட் அப்படிங்கிறது அந்த வேரியபிளோட டைப். இந்த 10f அப்படிங்கிறது 10 ஃப்ளோட். ஓகே, இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற எழுதியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த ஆக்ஷன் நடக்கும். கண்டினியூஸாக மறுபடியும் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து நான் அப்டேட்குள்ளே எழுதியிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேஷன் இந்த இருக்கு இல்லையா? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுல ரொட்டேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் அப்படிங்கக்கூடிய இந்த கமெண்ட். இந்த வெக்டார் 3 அப்படிங்கிறது பை டிஃபால்ட் ஏதோ ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை வெக்டார் ஸ்கேலில் தான் பண்ணணும். அதாவது XYZ ஆங்கிளில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த XYZ அப்படிங்கிறத நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெக்டார் 3 அப்படிங்கிறத நான் இப்போ ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெக்டார் 3 டாட் ரைட். ரொட்டேஷன் என்ன ஸ்பீடில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரொட்டேஷன் ரேட் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா 10 அப்படின்னு இன்டூ டைம் டாட் டெல்டா டைம் அப்படின்னா இந்த டெல்டா டைம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமை மென்ஷன் பண்ணும். அந்த டைம் ஃப்ரேமை எடுத்து நம்மளுடைய ஆக்சுவல் டைம் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நாம் அதை டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் போர் அடிச்சிடும். ஸோ நம்ம ப்ரோக்ரஸ் ஆக ஆக நம்ம இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பேசிக்காக நமக்கு கொஞ்சம் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த கமெண்ட்ஸை தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனால் ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கோட் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இந்த ரொட்டேட் அப்படிங்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இந்த கியூப் ரொட்டேட் ஆகுது. நான் ரைட் ஹேண்ட் சைடில் ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட XYZோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரொட்டேஷன் ரேட் அப்படிங்கிறதுல நம்ம இங்கே பப்ளிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? பப்ளிக் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கு இங்கே தெரியுது. இங்கே 10 அப்படின்னு இருக்கு இல்லையா? இங்கே தெரியுது. இதோட ஸ்பீடை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த 10 அப்படிங்கிறத நான் 100ன்னு மாற்றுறேன். பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது. நம்ம கோடில் இதை வந்து ஸ்லைடர் கான்செப்டில் பார்த்துருப்போம். நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது ஒரு நம்பர் சேஞ்ச் ஆகும், அந்த நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ரொட்டேஷன் மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்சிஸில் மட்டும் ரொட்டேட் ஆகுது. ஓகே, இப்போ நான் இதையே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்த்தாது, ரெண்டு ஆக்சிஸ் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்க, நான் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அடுத்து டவுன்லேயும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், இந்த கேமை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதோட ரொட்டேஷன் பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைட்லையும் இல்லை இதுலையும் இல்லை, அது ஒரு ஆக்சிஸில் ரைட் அண்ட் டவுன் சேர்ந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் இதை மறுபடியும் 100ன்னு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா, இது வந்து இப்போ முன்னாடி ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ காம்பினேஷன் ஆஃப் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இந்த XYZோட காம்பினேஷன்ஸில் நீங்கள் கொடுத்து உங்களால் இந்த மாதிரி ஒரு கியூபை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த கியூபை ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி எப்படி ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.